ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு பிக்ஸ் மீடியா. நார்மலாக நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விதமான கிரேவி குருமான்னு சப்பாத்திக்கு பண்ணியிருப்போம். ஆனால் சிப்பி காளான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். அதுவும் நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பரான இந்த கிரேவியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிப்பி காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கிரேவியுடைய காரத்துக்கு தகுந்த அளவு ரெட் சில்லிஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்ததாக 4 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தின்னாக கட் பண்ணும்பொழுது வணக்கி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுடைய இந்த ரெட் சில்லி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வணக்கிடலாம். இது கூடவே நம்ம 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி நல்லா தட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடலாம். நமக்கு இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துருவோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மசாலாவை வணக்கிட்டு அரைக்கும் பொழுது நமக்கு பச்சை வாசனை ஜாஸ்தி இருக்காது. அதனால தான் நம்ம ஆயில் விட்டு நல்லா வணக்கி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தலையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வணக்கிடலாம். இது எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி எடுத்துக்குவோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடலாம். இது எல்லாமே வணக்கினதுக்கு அப்புறமா 1/4 மூடி தேங்காயை நல்லா திருகி எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த தேங்காயை ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக குழம்புடைய ஃப்ளேவருக்காக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துடலாம். அதோடைய ரா ஃப்ளேவர் போகணும் அப்படின்றதுனால ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வணக்கிடணும். இந்த தனியாத்தூளுடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம திருகி ரெடியாக வச்சுருக்கிற இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் பொழுது நம்ம வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் பரோட்டாக்கு எக்ஸலண்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சிப்பி காளான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கோபி 65 மாதிரியும் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சோம்னாலும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு க்ரன்ச்சினஸோட கிறிஸ்பியாக வரும். அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. தேங்காயும் போட்டுட்டு நல்லா வணக்கியாச்சு. இதையும் ஓரளவுக்கு நல்லா வணக்கிட்டு ஆற வச்சுருவோம். ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு மண்பானை வச்சுக்குவோம். மண்பானையில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிச்சதுக்கு அப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடுவோம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு அரை டொமேட்டோ இல்லைன்னா சின்ன சைஸ் டொமேட்டோ எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அதையும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த டொமேட்டோ நல்ல ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வணக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா இந்த சிப்பி காளான், அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிப்பி காளானில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி நம்மளுடைய ஃபுட்டில் சேர்த்திக்கணும். அண்ட் இதெல்லாமே நமக்கு முதல்ல ஈஸியாக கிடைக்கிற ஐட்டமாக இருந்துச்சு. மழை வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்டு ஓரங்கள்லேயே அதுவாக முளைச்சி வரும். அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு செஞ்சிட்ருந்தோம். ஆனால் இப்போது எல்லாமே இப்போது பேக்கிங் ஐட்டம்ஸாகவே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எல்லாத்துக்குமே ஈஸியாக இது கிடைக்கும். நம்ம யூஸ்வலாக அந்த பட் மஷ்ரூம் வாங்கி செய்வோம். பட்டன் மஷ்ரூமில் ஒரு வெரைட்டிஸ் செய்கிறோம் அப்படின்னா அதே இது இந்த மஷ்ரூமில் செய்யும் பொழுது இன்னும் சூப்பரான டேஸ்ட் வரும். அதுவும் இல்லாமல்
நான்வெஜ் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யும் பொழுது எக்ஸலண்ட்டான டேஸ்ட் வரும். கண்டிப்பாக இந்த சிப்பி காளானை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த மஷ்ரூம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைல்யூட்டடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குடிச்சது அப்படின்னா நம்மளுடைய மஷ்ரூம் நல்லா பாயில் ஆகிடும். டேஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 6 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இந்த மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான இட்லி, தோசை, சாதம்னு எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் அண்ட் லஞ்ச் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பை பாய்.